இவர் எங்கள் அப்பா நல்ல மனிதர். இவர் அவ்வளோ என் மேலே பாசமும் அன்பும் கொண்ட மனிதர். அவர் அந்த மனிதர் நம்மளோட இல்லை. அவர் நல்லா நட்பு என் மேலே அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட பழகினவர் இருந்தார். அவர் இறந்துட்டார். அது எனக்கு பெரிய ஒரு இழப்பு. அவர் இருக்கிறதுலே பெரிய நல்ல மனிதர். அவர் அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் அவர். ஒரு க்ளோஸாக ஒரு நண்பராகவே இருந்து தன் பிள்ளையை குழந்தையிலேருந்தே வளர்த்து கொண்டு வந்து இவ்வளோ ஒரு அவர் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் இருந்து பிள்ளைங்களை வளர்த்து அப்படி எங்களை வளர்த்து கொண்டு அவர் இருந்தது எனக்கு பெரிய ஒரு இழப்பீடு எனக்கு. ஆமாம், இவரை மாதிரி தாய் தகப்பன் இருப்பாங்க, ஆனால் எனக்கு இவர் இருந்தார் இல்லை. அதான் பெரிய வருத்தம் எனக்கு. அதே மாதிரி என் தாய் கூட எனக்கு அவ்வளோ ஒரு பாசம், அன்பு, நேசம். பிள்ளைங்களை வளர்த்தா அப்படியே தான் சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் கூட அவங்களுடைய உணவை எனக்கு கொடுப்பாங்க. அவங்க நீ சாப்பிடுங்கப்பான்ற அப்படி இருந்த ஒரு நல்ல மனிதர். என் தாயும் சரி, என் தகப்பனும் சரி. இந்த மாதிரி ஒரு தகப்பன் எனக்கு இல்லையேன்றது எனக்கு பெரிய வருத்தம் எனக்கு. ஆமாம், கடவுளை நான் வேண்டுகிறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மனிதர் நமக்கு கூட இல்லையேன்றது தான் எனக்கு ஒரு வருத்தம். இந்த மாதிரி ஒரு மனுஷங்க அவர் குழந்தையாக வளர்த்து கொண்டு நல்லா நண்பராக இருந்து நம்முடைய தேவைகளுக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து இருந்து கூடயே இருந்து நம்மளை நல்லா உருவாக்கி அவங்க இறந்த பிறகு நமக்கு யாரோ இல்லையேன்றது ஒரு பெரிய வருத்தம். அவ்வளோ நல்ல மனுஷங்க. இந்த மனுஷனை அவருக்கு நான் சல்யூட் அடிப்பேன். அவ்வளோ ஒரு நன்றி சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு தங்கமான மனிதங்க அப்பா. அவர் பேர் சுந்தரம். நல்ல மனிதர். என் தாய் இருக்காங்களே, தான் சாப்பிட்டாலும் சாப்பிடலன்னா கூட எனக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. சில நேரங்களில் பட்டினியாக கூட இருப்பாங்க, அவங்க சாப்பிடாம கூட இருப்பாங்க. அப்படிலாம் இருந்து எங்களை வளர்த்த தாய் தகப்பனும் 2 பேருமே இல்லை. அவங்களாம் இருக்கணும்னு நினச்ச கடவுள் எனக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய நல்ல மனிதர்கள் இவங்கெல்லாம். தெய்வத்துக்கு அடுத்ததாக இருக்காங்க இவங்கெல்லாம். எப்பொழுதுமே இவங்கெல்லாம் மறக்கவே முடியாது. என் தகப்பனும் சரி, என் தாயும் சரி, அவ்வளோ நல்ல மனிதர்கள். என் தாய் அவன் பேர் வசந்தா. அவ்வளோ தங்கமான மனிதன். அவங்க உழைப்புனே பிள்ளைங்களை வளர்த்தாங்க, கொண்டாங்க. 2 பேருமே தனக்குன்னு நினைக்கல. தன் பிள்ளைங்களுக்காண்டி இவ்வளோ பாடுகள் பட்டு எல்லாமே வளர்த்தாங்க, கொண்டாங்க. இப்படியே பண்ணாங்க, செய்தாங்க. லாஸ்ட் வரைக்கும் எங்களை உருவாக்கிட்டு அவங்க இறந்துட்டாங்க. அதுதான் பெரிய